ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான கடலைப்பருப்பு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கடலைப்பருப்பு கிரேவி சப்பாத்தி, ரைஸ், அதுக்கப்புறம் இட்லி, தோசை, பரோட்டாவுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்துட்டு கடலைப்பருப்பு தான். கடலைப்பருப்பை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வந்துட்டு ஊறி வந்திருக்கும். கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு ஊறினதுக்கு அப்புறமா இந்த கடலைப்பருப்பை வந்துட்டு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி இதை 2 விசில் வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. 2 விசில் விட்டால் போதும். நல்லா வந்துட்டு குழஞ்சி வெந்து வந்துடும். ஸோ இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்துட்டு நல்லாவே குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த கடலைப்பருப்பை மத்தால ஒன்றும் பாதியுமாக வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா ரஃப்பாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணின தக்காளியை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டு இதை வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே ஒரு 50%க்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான் வந்து சேர்க்க போகிறோம். ஆனால் வந்துட்டு இதோடைய டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ரெசிபியில் நம்ம எந்த ஒரு மசாலாவுமே சேர்த்துக்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வச்சு தான் செய்ய போகிறோம். ஆனால் இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி கப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸி கப்புக்கு மாற்றினதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக செய்யணும் அப்படின்றதுக்காக தேங்காய் சேர்த்து செஞ்சுக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ணின வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிரேவியில் வந்துட்டு வெங்காயம் இருக்கிறது தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு 2த்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு செய்யும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோம் இல்லையா, அதே மாதிரியே வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அரைச்சி சேர்த்துக்கிற பேஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து வதக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு 3 மினிட்ஸுக்கு வதக்கி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா போதும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துட்டு வதங்கி வந்திருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
அடுத்தது இதில் மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ரின்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கும் போதே இதோடைய வாசனை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வரும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் காரம் இருக்காது அப்படின்றதால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு மசாலா பொடியுமே வந்து சேர்த்துக்கல. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை வச்சு தான் வந்து செஞ்சுருக்கோம். ஆனால் வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி கொதித்து வரட்டும். இந்தளவுக்கு நல்லா கிரேவி கொதித்து வந்ததுக்கப்புறமா அதை வந்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கிரேவியை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்துலேயே இந்த மிளகாத்தூளோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு கிரேவி ரெடி ஆகிடும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கிரேவி ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியண்ட், அதே போல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.